செயற்குழு கூட்டம் அப்போ தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதும் நம்ம பேசியிருந்தோம். மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகிறார்கள், அதே போல வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது, வயது வரம்பு, இது குறித்தெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். உடனடியாக அவங்க அந்த வேலையிலையும் இறங்கி இருக்கிறாங்க. 110 மாவட்டங்கள் திமுக மாவட்டங்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத நீங்க பார்க்கறீங்க, எப்படி பார்க்கறீங்க இந்த மூவ்? குட் மூவா உங்களை பொறுத்த வரைக்கும்? அவங்கள நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு தான். ஒரு கட்சி அமைப்பு ரீதியாக செயல்படுகிற மாவட்டங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிற பொழுது, கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அது கட்சி அமைப்பு ரீதியாக இன்னும் கொஞ்சம் பலம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தாவேகா போன்ற ஒரு புதிய சக்தி இப்பொழுதுதான் அரசியல் களத்துக்குள்ள வந்தாங்க. 2 ஆண்டுகள் தான். 2 ஆண்டுகள்ல 75 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. வெறும் 59 தொகுதிகளில் ஆட்டத்தை இழந்து விட்டார்கள். இந்த சூழலில் அவர்கள் களத்தை தயார் செய்கிற விதமாக மாவட்டங்களினுடைய எண்ணிக்கை 77 என்கிற எண்ணிக்கையிலிருந்து 110 உயர்த்தி இருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான குறியீடு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைக்கோடி கன்னியாகுமரி மாவட்டம், அங்கு கூட இப்ப 3 மாவட்ட செயலாளர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. நேற்று வரை 2ஆக இருந்த பகுதியில் 3ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னை போன்ற பகுதிகளில் 10 மாவட்ட செயலாளர் இப்பொழுது உருவாக இருக்கிறார்கள். சோ இது போன்ற காலகட்டம் கட்சி அமைப்பு ரீதியாக வலுப்பெறுவதற்கு பெரிய காரணமாக இருக்கும். பட் இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு உரையில குறிப்பிட்டது போன்றுதான், இனி வரக்கூடியவர்கள் அந்த பொறுப்புகளை உணர்ந்து மாற்றுக் கட்சியினரை கூட மதிக்கக்கூடியவர்கள் சொந்த கட்சியினரையும் கையெடுத்து வணங்குவதில்லை என்றெல்லாம் ஒரு வருத்தமான தகவலை பதிவு செய்திருந்தார். அது போன்று இல்லாமல் ஒரு இணக்கமான சூழல் இருந்ததுன்னா அது நிச்சயமா கட்சியை கட்டமைப்பு ரீதியாக வலுப்படுத்தும். நீங்க ஏற்கனவே கடந்த 2014 பாராளுமன்ற தோல்விக்கு பின்பு மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. நான் ஒரு உதாரணத்துக்கு கன்னியாகுமரி எடுத்துக்கொள்கிறேன். அந்த 2014க்கு முன்பு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது, 2 மாவட்ட செயலாளராக மாற்றப்பட்டது. இன்றைய தோல்வி 3 மாவட்ட செயலாளராக அது போன்ற கடைநிலை மாவட்டங்களை கூட உயர்த்தி இருக்கிறது. சென்னை போன்ற பகுதிகளுக்கு 10 மாவட்ட செயலாளர் என்கிற ஒரு இடத்தை உயர்த்தி இருக்கிறது. ஸோ அப்ப கட்டமைப்பை இது வலுப்படுத்தும். அது கிரவுண்ட்ல அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் செயல்படக்கூடிய வேகத்தை பொறுத்தும் தீர்மானிக்கப்படும் அப்படிதான் பாக்குறேன். இது ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பாகத்தான் பாக்குறேன். அந்த வகையில மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு 70 அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே இது குறித்து பேசியிருந்தோம். திமுகவினுடைய முக்கிய முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுகிறார்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதையும் உடனடியாக செயல்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? வேற என்ன சிக்கல் வரும் இதுல? இந்த நடைமுறையில என்னென்ன சிக்கல் வரும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஆமா, நிச்சயமா நீங்க கேட்டத மாதிரி இதை உடனடியாக செயல்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுல நம்ம கிட்டத்தட்ட 77 110 என்று அறிவிப்பதற்கு ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே அறிவித்து விட்டார்கள். பெரிய பெரிய இடைவெளி எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப 77 110 மாற்றுவதற்கு எவ்வளவு விரைவு காட்டினார்களோ அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலே என்னை காட்டித்தான் ஆக வேண்டும். அப்ப அந்த 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 13 பேர் நம்ம அன்றைய பட்டியலே நம்ம பார்க்கிற பொழுதே முன்னாள் மாவட்ட செயலாளர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர்களை தலைமை கழகம் நோக்கி நகர்த்து விடுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல பெரிய சிக்கல்கள் எழுந்துவிடும் அப்படின்னு எனக்கு தோன்றல. கிட்டத்தட்ட அது ரொம்ப ஸ்மூத்தாவே போயிடும் அந்த முன்னெடுப்புகள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று, இது கட்சி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறது. நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது ஒரு மாவட்ட செயலாளரை மாற்றினால்தான் அது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகள்ல அபரிவிதமாக கட்சிக்கு செலவு செய்ய வேண்டும், போராட்ட களத்துல நிக்கணும், கிட்டத்தட்ட கைது செய்யக்கூடிய சூழல் இருந்தால் கூட கைதாவதற்கு கூட தயாராக இருக்கணும். அது போன்ற ஏற்பாடுகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதற்கு ஒரு இளைய ரத்தம் பாய்ச்ச வேண்டிய அவசியமும் இருக்கு. அப்படியே நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முந்தைய நாள் அந்த கூட்டத்திலே பேசிய ஒரு விவகாரத்திற்கு தொண்டர் தரப்பிலிருந்து எழுப்பிய ஒருவரின் குரலுக்கு பேசிய போது கைது செய்யப்பட்ட விவகாரத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் உடன் இருந்தார்களா, சீனியர்கள் இருந்தார்களா என்றால் அன்றைக்கு அவரோடு பயணித்தவர்களே பல பேர் சீனியர்களாக 70 வயதை கடந்தவர்கள் தான் அதிகமான அளவுக்கு இருந்தாங்க. திமுகவுக்கு இப்ப இளைய ரத்தமும் தேவை. அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்துல பெரிய தாக்கத்தை அதிர்வை அவர்களால் பொறுப்புகள் போறவங்களுக்கு ஏற்படுத்தாதுன்னு நான் பாக்குறேன். 2 வகையான காரணம். ஒன்று, தலைமை கழகத்தால் அவர்கள் வேறு ஏதாவது பொறுப்புகள் வழங்கப்படலாம். திமுக அப்படி ரொம்ப எளிதாக நகர்த்தி விடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று. இன்னொரு கோணம் இந்த எதிர்கட்சி வரிசை நான் சொன்னதை போன்று அந்த எதிர்கட்சியாக இருப்பதனால் இப்ப வரக்கூடிய மாவட்ட செயலர் செலவு செய்கிற ஆற்றல் உள்ளவரா முதல்ல இருக்கணும். அந்த எண்ணம் தான் இருக்குமே ஒழிய அவர்களுக்கு அதனால் நேற்று வரை ஆளுங்கட்சியாக இருந்த போது இருந்த மாவட்ட செயலாளருக்கான அந்த மதிப்பீடுகள் என்பது இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய போராளிகளாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால அது பெரிய எதிர்வலிவை உருவாக்காது அப்படின்னு நான் நம்புறேன். கிட்டத்தட்ட அதை விட மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த இளைய ரத்தம் பாய்ச்ச வேண்டிய தேவை இருக்கு திமுகவுக்கும். ஆனா அவர்களே சில மாற்றங்களும் செஞ்சிருக்காங்கல்ல. நம்ம முதல்ல விவாதிக்கிற பொழுது இந்த அறிவிப்பு வந்தவுடன் நம்ம விவாதித்திருந்தோம். அந்த நேரத்தில் கூட 2 முறைக்கு மேல் மாவட்ட செயலாளர் இல்லை என்று இருந்தது, திருத்தம் செய்யப்பட்டது. 3 முறை என்று மாற்றம் செய்யப்பட்டது. அப்படி ஏற்கனவே சில மாற்றங்கள் எதிர்ப்புகள் வரும் என்பதை உள்வாங்கி திமுக தயாராக விட்டார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனால் இனி வரும் எந்த சலசலப்புகளோ எதுவுமே அதுல இருக்காது அப்படின்னு பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.